கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம். சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 32 அதனுடைய 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மை போதிப்பாரா? நம்ம சரியான வழியிலே நடக்கணும், சரியான பாதையில் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு போதிப்பாராம். அப்போ நம்ம நடக்கிற வழி என்ன செய்யும்? ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சரியான வழியில் நடந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளே நம்ம போய் சென்று சேர முடியும். அப்போது நம்ம வாழ்க்கை பாதை எப்படி இருக்கணும்? சரியானதாக இருக்கணும். அப்போ நமக்கு சில வேளைகளில் நம்முடைய வழி எப்படின்னே நமக்கு தெரியாது. எந்த வழியாக நடக்கணும், எப்படி போகணும், இப்படி வாழலாமா, அப்படி வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதிப்பேன். நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும்போது எந்த வழியில் நடக்கணும்ப்பா, எது சரிப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு போதிச்சு என்ன செய்வாராம்? சரியான பாதையில் நமக்கு நடத்துவார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் நம்மீது எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நோக்கமானவராக இருக்கிறார். நம்ம மேலே என்ன செய்கிறார்? ஒரு கண்ணை வைக்கிறார். இப்போது அம்மா அப்பா பிள்ளைங்க மேலே ஒரு கண்ணை வச்சு பிள்ளைங்க எப்படி இருக்கணும், இந்த பாதைக்கு இல்லை சரியாக நடக்கணும், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக பிள்ளைங்க வாழணும், சரியான பாதையில் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? கண்ணை வைத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி சொல்கிறாரா? நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி என்ன செய்வார்? ஆலோசனை, இந்த சரி நட, இது சரி, இப்படியானது, இந்த விஷயத்தை இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை தந்து நம்ம நடத்துவார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம மனுஷங்கள்கிட்ட போய், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்கிட்ட போயிட்டு நம்ம ஆலோசனை கிட்ட என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்ன ஆலோசனை, அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு 5 பேர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கிட்ட 5 பேர் என்ன பண்ணுவாங்க? 5 விதமான ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த வழியில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நமக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? ஆலோசனை கேட்டால் அவர் சரியான ஆலோசனை தந்து என்ன செய்வார்? நம்மை மேல் கண்ணை வைத்து நம்மை நடத்துவார். அப்போது அது ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்கும். சரி, ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? மிகுந்த அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமிழ் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேல் கண்ணை வைத்தப்பா எங்களுக்கு ஆலோசனை செலுத்துகிறதாவே நீர் எங்களை போதித்து ஆண்டவரே தினந்தோறும் நாள்தோறும் அப்பா ஆண்டவரே நீர் எங்களை நடத்துமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்களோட வழி நடத்துதலில் நாங்கள் நடக்கும்போதப்பா சரியான பாதையில் நடந்து வெற்றியின் பாதையில் ஆசீர்வாதத்தின் பாதையில் அது எங்களை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறப்பா. நீர் எங்கள்கிட்ட ஜெபத்தை கேட்டப்பா அப்படியே எங்களை சரியான பாதையில் அப்பா நடத்துகிறதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சகல கணம் துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Praise the Lord.